Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Control 4 அப்படிங்கிற ஒரு பிராண்டட்ல மல்டி சேனல் ஆம்பிளிஃபயர்னு சொல்லலாம், மேட்ரிக்ஸ் ஆம்பிளிஃபயர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மாடல் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். டோட்டலா 2 மாடல் எடுத்திருக்கோம், ஆனால் 3 ப்ராடக்ட் எடுத்திருக்கிறோம். ஸோ 2 ப்ராடக்ட் ஒரு மாடல், ஒரு ப்ராடக்ட் இன்னொரு மாடல். ஸோ வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்கு, டீட்டெயில் என்ன இருக்கு, இது எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராடக்ட் எந்தெந்த இடத்துக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மல்டி சேனல் பவர் ஆம்பிளிஃபயர்னு சொல்லலாம், ஜோன் ஆம்பிளிஃபயர்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆம்பிளிஃபயர் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு மால், ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆஃபீஸு, இந்த மாதிரி மல்டிபிளாக இருக்கிற ஒரு இடத்துல இதை யூஸ் பண்ண முடியும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜிம் ரூமில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலாக இருக்குது, அங்கே நிறைய ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறீங்க, நீங்கள் சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதிலே 2 விதமாக நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஜோன் டைப்பாகவும் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 8 ரூம் இருக்கு அப்படின்னா 8 ரூமுக்கும் 2 ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் பிரிச்சுட்டு 8 ரூமுக்கும் தனித்தனி இன்புட் கொடுத்துட்டு தனித்தனி அவுட்புட் ஒர்க் பண்ற மாதிரி இதில் கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லை, 8 ரூம்லையும் ஒரே மாதிரி சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னா 8 ரூம்லையும் நீங்க ஸ்பீக்கர்ஸ் போட்டுட்டு 2 இன்புட் கொடுத்தா போதும். உங்களுக்கு 8 ரூம்லையும் ஒரே மாதிரி சாங்ஸ் உங்களால கேட்டுக்க முடியும். இந்த 8 ரூம்லையும் தனித்தனியா உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வால்யூமும் சரி, பேஸ் டேப் எல்லாமே தனித்தனியா நீங்க வந்து கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கமர்ஷியலுக்கு நான் நிறைய ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணணும், ஒரே ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ண அப்படிங்கிறவங்க நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வாங்க ஸ்பெசிஃபிகேஷன் ஆகுது நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 16 சேனல் மல்டி ஆம்பிளிஃபயரோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ பிராண்டை பொறுத்த வரைக்கும் Control 4 அப்படிங்கிறது அதோட பிராண்ட். Control 4ல இந்த 16 சேனல் ஆம்போட மாடல் நம்பர் பார்த்துட்டீங்கன்னா 16 amp 3 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். டோட்டலா 16 சேனல் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த 16 சேனலுக்கும் இன்புட் தனித்தனியா இருக்கும், அவுட்புட்டும் தனித்தனியா இருக்கும். ஸோ 16 சேனலுக்கும் நீங்க இன்புட் கொடுத்துக்கலாம், 16 சேனலுக்கு அவுட்புட் நீங்க எடுத்துக்கலாம். இது ஒரு பாயிண்ட். அப்படி இல்லைன்னா 2 எல்லார் இன்புட் கொடுத்துட்டு 16 சேனலுக்கும் அவுட்புட் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ohm ஸ்பீக்கர் நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா 120 வாட்ஸும், 4 ohm ஸ்பீக்கர் நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா 220 வாட்ஸ் ரன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தவிர பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபயர்ல 2 இன்புட் கொடுத்தாலும் நான் சொன்ன மாதிரி 16 சேனலுக்கு நீங்க அவுட்புட் எடுத்துட்டீங்கன்னா அந்த 16 சேனலுக்கும் மல்டிபிளா அட்ஜஸ்ட் பண்றதுக்கான வால்யூம் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இன்புட்டாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்க்க போறது 8 சேனல் மல்டி ஆம்பிளிஃபயர். கீழே இருக்கக்கூடிய இந்த 2 மாடலும் 8 சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது Control 4 பிராண்ட்ல ஸோ அது உங்களுக்கு 8 amp 1 அப்படிங்கிறது அதோட மாடல் நம்பர். இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்துட்டீங்கன்னா 8 சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது 8 சேனல் இன்புட் கொடுத்துக்கலாம், 8 சேனல் ஸ்பீக்கர்ஸ் அவுட்புட் உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி 2 இன்புட் கொடுத்துட்டும் 7 சேனல் நீ அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய வாட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 8 ohmsக்கு 60 வாட்ஸும் 4 ohmsக்கு 120 வாட்ஸும் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஆம்பிளிஃபயருக்கும் காமனான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பேஸ் டேபிள் உங்களுக்கு இதுல கொடுத்துருவாங்க. பாராமெட்ரிக் ஈக்குவலைசர் 5 பேண்ட்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பாராமெட்ரிக் ஈக்குவலைசர் கொடுத்துருவாங்க. இது தவிர இந்த 2 ஆம்பிளிஃபயர்லயும் இண்டிவிஜுவல் கெயின் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு ரூம்ல வால்யூம் கம்மியா வேணும், இன்னொரு ரூம்ல வால்யூம் கொஞ்சம் அதிகமா வேணும்னாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு ஹால், ஒரு ஜிம் ரூம், ஒரு ரெஸ்டாரண்ட் எங்கன்னா போடுறீங்கன்னா ஒரு கேஷ் கவுண்டர் கிட்ட வால்யூம் கம்மியா வேணும், இல்ல கஸ்டமர் உட்கார இடத்துல வால்யூம் கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மல்டிபிளா இருக்கக்கூடிய அந்த மொத்த சேனல்லையும், அதாவது 16 சேனல் 8 சேனல் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் உங்களால பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேஸ் டேபிளும் வச்சுக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி வால்யூம் கண்ட்ரோல்ஸும் வச்சுக்கலாம், கெயின் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர் தான் இது. இது தேவைப்படுறவங்க தாராளமா நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பிரைசிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 16 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த மல்டி சேனல் ஆம்பிளிஃபயரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 70,000க்கும், 8 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த மல்டி சேனல் ஆம்பிளிஃபயரோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 50,000க்கு நாங்கள் சேல் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இதோட ஃபங்க்ஷன் என்ன இருக்கு, கனெக்டிவிட்டி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பேக் சைடை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு 16 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய பவர் ஆம்பிளிஃபயர், அதாவது மல்டி சேனல் ஆம்பிளிஃபயர். இந்த ரெண்டும் பார்த்துட்டீங்கன்னா 8 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய மல்டி சேனல் ஆம்பிளிஃபயர். ஸோ இந்த 16 சேனலை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் கனெக்ஷன் எல்லாமே 16 சேனல் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இன்புட் பார்த்துட்டீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 இன்புட்டை கொடுக்கும்போது இது உங்களுக்கு ஒர்க் பண்ணும், அது மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு ஒர்க் பண்ணும். 2 இன்புட்டை மட்டும் கொடுத்துட்டு மொத்த சேனல் ஒர்க் பண்ணுற மாதிரி இதில் உங்களுக்கு மாற்றிக்கலாம். ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் RC இன்புட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க.
ஸோ அடுத்தது 8 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஆப் பார்த்துட்டீங்கன்னா இன்புட்டை பொறுத்த வரைக்கும் RCA இன்புட் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இங்கே 2 இன்புட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த 2 ஸ்பீக்கர்ஸும் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இல்லை ஒரே ஒரு இன்புட்டை கொடுத்துட்டு மொத்தமாக ஒர்க் பண்ண நினைச்சாலும் இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த 8 சேனலை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக கோஆக்சல் இன்புட் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 16 சேனலில் கோஆக்சல் வராது, 8 சேனலில் மட்டும் கோஆக்சல் இன்புட் 2 இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடு கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் வரும். ஸோ செட்டிங் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஸோ இதான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல நீங்கள் பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, பேக் லைட்டோட லைட்டிங் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது பிரைட்டு தேவைன்னா கான்ட்ராஸ்ட்டு, பேக் லைட் டைம் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து செட்டப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா ஜோன் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. ஜோன் 1னா ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் லைனுக்கான ஆப்ஷன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் லைனுக்கான இன்புட் ஸ்டீரியோ என்ன கொடுக்குறோமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். ஸோ அடுத்து பார்த்துட்டுனா இன்புட் கெயினை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கெயின் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்புட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் லிமிட்டை வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோ தான் கண்ட்ரோல் வேணும்னாலும் நீங்கள் அதை வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிடிலாக வேணுமா இல்லை லெஃப்ட் ரைட்டுக்கு பேலன்ஸாக வேணுமா அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவுமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஜோன் 2, ஜோன் 3 அதாவது எல்லா சேனலும் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஜோன் 1, அடுத்து ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, ஜோன் 5, ஜோன் 6, ஜோன் 8 டோட்டலாக 8x2 16 சேனல் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த 16 சேனல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்டீரியோ இன்புட் வந்து ஸ்டீரியோ 1ல் வைக்கணும். இல்லை நான் தனித்தனியாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஜோன் 1 வச்சுருக்கீங்க, இது நீங்கள் ஜோன் 2 மாற்றுறீங்க அப்படின்னா இதுக்கு தனி இன்புட்டு தனி அவுட்புட் வேணும்னா இங்கே போய் நீங்கள் ஸ்டீரியோ 2ஆக நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ அப்படி இல்லை 2 இன்புட்டை மட்டும் கொடுத்துட்டு மொத்தமான அவுட்புட் எடுத்துக்கிறேன்னா எல்லாமே ஸ்டீரியோ 1ல் வச்சுட்டு ஜோன் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த ஸ்டீரியோ 1 செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக நீங்கள் 2 இன்புட்டை கொடுத்துட்டீங்கன்னா மற்ற சேனல் ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே அதை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ 1 எல்லாமே இன்புட் 1, இது பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஜோன் 1, 2, 3 எல்லாமே 1ல் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்பாக்டாக அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளஸ் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸு, இது செட்டப் மெனுக்கான பட்டன்ஸ் உங்களுக்கு. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா டோன் கண்ட்ரோல். டோனை பொறுத்த வரைக்கும் இதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஸோட கெயின் எவ்வளோ வேணும், பேஸோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ செட் பண்ணிக்கணும், ட்ரெபிளோட கெயின் எவ்வளோ வேணும், ட்ரெபிளோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ செட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ் அது நீங்கள் 4 dB 5 dB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த லோ பாஸோட பேஸ் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் வந்து கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வேணாலும் இதில் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெபிளோட கெயின் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரெபிளோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா இதில் எல்லா விதமான ஃபங்க்ஷனும் நீங்கள் இன்புட் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ஸோ பேக் சைடில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் கனெக்டிவிட்டி என்ன இருக்குது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மின் கண்டிஷனில் இருக்குது, நீட் அண்ட் கிளீனாக இருக்குது. ஸோ எந்த விதமான கம்ப்ளைண்டோ எந்த விதமான இதுவுமே இல்லாமல் நீட் அண்ட் கிளீனாக தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இதை நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும் நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். நம்ம பிளேஸ் பார்த்துட்டீங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. இதோட பிரைசிங் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.